தமிழர்களுக்கு வணக்கம். அகில இலங்கை ரீதியில் சாதனை படைத்த முல்லைத்தீவு மாணவன் குவியும் பாராட்டுக்கள். 2024ஆம் ஆண்டு அகில இலங்கை ரீதியில் இடம்பெற்ற கனிஷ்ட சிரேஷ்ட தடகள போட்டியில் பங்கு பற்றிய ஜேனா விதுஷன் என்ற முல்லைத்தீவை சேர்ந்த பாடசாலை மாணவன் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார். அந்த வகையில் இந்த பாடசாலை மாணவனுக்கு பல தரப்பிலும் இருந்து தங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்ற நிலையில் இந்த விடயம் குறித்து தெரிய வருகையில் கடந்த 14ஆம் தேதி இடம்பெற்ற இந்த தடகள போட்டியில் பங்கு பற்றிய இந்த மாணவன் இந்த சாதனையை பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தியகம மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச விளையாட்டு அரங்கு நடைபெற்று வரும் கனிஷ்ட தேசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் விளையாட்டு போட்டியிலே பங்கு பற்றிய போதே இந்த சாதனையை தன்வசப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் முல்லைத்தீவு மாணவன் ஜெயகாந்தன் விதுஷன் மற்றும் மாத்தளை மாணவன் எஸ் துதிதசன் ஆகியோரும் தங்கப் பதக்கத்தினை வென்றுள்ளனர். அந்த வகையில் முதல் நாள் அன்று 16 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கான குண்டு எறிதலில் ஒரு புதிய சாதனை நிகழ்த்தி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 18 வயதுக்கு உட்பட்ட ஆண்களுக்கான 3000 மீட்டர் தடகள ஓட்ட போட்டியில் முத்தியன்கட்டு இடதுகரை அரசியன் தமிழ் கலவன் பாடசாலையை சேர்ந்த விதுஷனை இந்த ஓட்ட போட்டியில் பங்கு பற்றி 9 நிமிடம் 2 செகண்ட் 10 வினாடிகளில் தன்னுடைய ஓட்டத்தினை நிறைவு செய்து முதல் கட்டமாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். அந்த வகையில் முல்லைத்தீவில் முதல் முறையில் அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பெற்ற மாணவன் என்ற பெருமையையும் தன் வசப்படுத்தியுள்ளார். முல்லைத்தீவில் உள்ள பின்தங்கிய கிராமம் ஒன்றில் வசித்து வந்த குறித்த பாடசாலை மாணவர் அப்பகுதியில் எந்தவிதமான அடிப்படை வசதிகள் இல்லாத பொழுதும் எவ்வாறு தன்னுடைய பயிற்சியினை தொடர்ச்சியாக மேற்கொண்டு தான் ஒரு சாதனையை படைக்க வேண்டும் என்று இவ்வாறு செயற்பட்டுள்ள விதம் என்பது பலராலும் பாராட்டக்கூடிய விடயமாக இருந்து வருகின்ற வகையில் அது மட்டுமல்லாது இவருடைய பாடசாலையிலும் குறிப்பிடப்பட்ட சில வசதிகள் இல்லாததன் காரணமாகவும் அந்த பாடசாலையில் விளையாட்டு பயிற்சி ஆசிரியர் பூனா ஜெயநந்தன் பாடசாலை மாணவர்களுக்கான விளையாட்டு பயிற்சியினை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாது குறித்த மாணவனுக்கும் இந்த ஆசிரியர் தன்னுடைய பயிற்சியினை வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எனினும் இந்த பாடசாலையில் விளையாட்டு திறமை பெற்ற மாணவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் பாடசாலைகளில் இல்லாததன் காரணமாக அவர்களுடைய விளையாட்டு திறன்களானது அதிகமாக வெளிக்கொண்டு வர முடியாமல் போயுள்ளதாகவும் அது மட்டுமல்லாது பாடசாலையில் விளையாட்டு மைதானம் போதிய அளவு இல்லை என்றும் ஆனாலும் இந்த பாடசாலையில் கல்வி கற்ற மாணவன் இவ்வாறு அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பெற்றுள்ளமை என்பது பலராலும் பாராட்டக்கூடிய விடயமாக இருந்து வந்தாலும் பல தரப்பிலும் இருந்து இந்த பாடசாலை மாணவனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். பாடசாலையில் கல்வி கற்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கு விளையாட்டுத்துறை என்பது முக்கியமான ஒன்றாக இருந்து வந்தாலும் அதில் பலர் தங்களுடைய கவனத்தை செலுத்துவது இல்லை. குறிப்பிட்ட சிலர் படிப்பில் தங்களுடைய அக்கறை நின்றுவிடும் என்பதற்காகவே விளையாட்டு துறைகளில் ஆர்வம் காட்டாமலும் இருந்து வருகின்றார்கள். ஆனால் குறிப்பிட்ட சிலரை இவ்வாறான போட்டிகளில் பங்கு பெற்று தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதன் மூலம் அவர்களுடைய பாடசாலை பெருமைப்படக்கூடிய விடயமாக இருந்தாலும் அவருக்கு பயிற்சியை வழங்கிய ஆசிரியர்கள் ஆதரவாக இருந்த ஆசிரியர்கள் என பலரும் பேசு பொருளாக மாறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு விளையாட்டுத் துறையில் ஆர்வம் செலுத்தி வருகின்ற இந்த பாடசாலை மாணவனுக்கு தங்களுடைய ஆதரவுகளையும் பலர் வழங்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மற்றொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.